யார் இந்த பெரியார்? சும்மா ஆளாளுக்கு பெரியார் பெரியார்ன்றீங்க. அவர் என்ன பெரிய எழுத்தாளரா இல்ல பேச்சாளரா இல்ல படைப்பாளியா அப்படின்னு ஊருக்குள்ள 4 பேர் அங்கங்க கத்திக்கிட்டு தான் இன்னும் சுத்திட்டு இருக்கானுங்க. பெரியார் அவர்களை எழுத்தாளர் மாநாட்டுக்கு திருச்சிக்கு கூப்பிடுறாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்றாருன்னா, அந்த மாநாட்டில் வச்சு நான் ஒரு எழுத்தாளர் கிடையாது, நான் ஒரு பேச்சாளரும் கிடையாது. அப்போ யார் தான் இந்த பெரியார் அப்படின்னு உங்களுக்கும் தோணுது இல்லையா? அப்படிதான் நானும் வாசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா பெரியார் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கருத்தாளன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே யாரு அவங்களோட கருத்தை எந்த வழியில் சொல்கிறாங்கன்றது நான் பார்க்கறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஒருத்தன் சும்மா ஒரு படைப்பாளி எழுத்தாளன்றதுக்காக மட்டுமே அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நான் அப்படி யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாரும் நல்ல கருத்தாளர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் அந்த எழுத்து மூலியமாக பயனடையும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சும்மா ஊருக்குள்ள நானும் 4 நல்ல எழுத்து எழுதுவேன்ப்பா அப்படின்னு பிற்போக்கு கருத்துக்களை எழுதிட்டு இருக்க உங்களோட தோழனான, நண்பனான, தோழியரான யாராவது ஒரு கவிஞன் இருப்பான் இல்லையா, பா முற்போக்கு கருத்தையும் கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த விஷயத்தை நான் எங்கேருந்து வாசித்தேன் அப்படின்னா, பெரியார் உதிர்த்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை முத்தையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் தான் நான் வாசித்தேன். இன்னும் இந்த மாதிரி பெரியார் அவர்களோட சிந்தனைகளை எனக்கு பெரிய புக்கெலாம் நான் படிக்க மாட்டேங்க, எனக்கு குட்டி குட்டியாக சொன்னால் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நபர் நீங்கள் அப்படின்னா, நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான பெரியார் புத்தகங்களில் இதுவும் ஒன்று. மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், புத்தகத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். நன்றி.